இல்ல அது எங்களுக்கு தெரியாது. அதனால நாங்க என்ன கேட்கிறோம்னா காவல்துறை குறித்து விசாரிக்க முடியும். அவருடைய பேரே வெளிப்படையாக அந்த உரையாடல் இருக்கிற காரணத்தினால இதை பேசுறோம். அப்ப இது கிட்டத்தட்ட பேசிய 1.5 மாசத்துக்கு மேல ஆகக்கூடிய இடத்தை தான் பாக்குறோம். ஜூலை 7ஆம் தேதியாக பார்க்கலாம்னா அவங்களே போடுறாங்க. ஜூலை 5ஆம் தேதி தான் அவர் ஆம்ஸ்ட்ராங்கோடைய கொலை நடக்குது. அதை ஒட்டி நடந்த உரையாடலாகத்தான் அது இருக்குது. அதனாலதான் ஒரு பதட்டம் எல்லாத்துக்குமே வருது. அந்த சமயத்தில் இப்படி பேசியிருக்கிறாங்கன்னா இவ்வளவு காலம் ஆயிருக்கிறது, அது குறித்தான ஆட்களை கைது செய்தார்களா, அது பற்றியான விவரங்கள் எதுவுமே வரலையே அப்படிங்கிற கவலையில தான் அது பேசுறோம். அதுல ஒரு கூலிப்படையாக பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. அல்லது இந்துத்துவ அமைப்பில் இருக்கிறவங்க அப்படி பேசினாங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அப்படிதான் இருப்பான். இந்த இந்துத்துவ அமைப்பில் இருக்கிறவனெல்லாம் அப்படிதான் ஆளா தான் இருக்கிறான். ஆனால் ஒரு தமிழ் தேசியம் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்கள் இப்படியான ஒரு கருத்தோடு உடன்படக்கூடிய பொறுப்பாளரை வச்சிருக்கிறாங்கன்னா அது ஆபத்தானது. ஒண்ணு, நாம் தமிழர் நாங்கள் தமிழ் தேசிய அமைப்பாக பார்த்ததில்லை. அவர் தமிழ் தேசியவாதிகளும் கிடையாது. அவர்கள் சந்தர்ப்பவாத அரசியலை மேற்கொள்கிறார்கள். நாம் அதுல அவர்களை கடுமையா நம்ம அந்த போக்கு சந்தர்ப்பவாதத்துக்காக நம்ம விமர்சிக்கிறது இல்லை. ஆனால் ஒரு கொள்கையை சிதைக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டே வர்றதுதான். இப்ப கூட அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னா, எல் முருகனுக்கு ஏன் அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு தான் பேசியிருக்கிறாரு. தமிழருக்கு கொடுங்க அப்படின்னு தான் பேசியிருக்காரு. ஏன் அவர் நிர்மலா சீதாராமன் தமிழர் இல்லைன்னு அவர் சொல்லலையே? ஜெய்சங்கர் இருக்கிறார், வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவரை தமிழர்னு ஒத்துக்கிறார். அப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழர் ஒத்துக்கிறார், எல்முருகன் தமிழர் இல்லைன்றாரா அவரு? அப்ப இது போன்ற ஒரு வன்மமான ஒரு அரசியல் தன்மை இருக்கு இல்லைங்களா? அந்த அரசியல் தன்மையை தான் நம்ம கேள்விக்குள்ளாக்குறோம். அப்ப அவருக்குள்ள இயல்பாக இருக்கக்கூடிய அந்த சாதிய உணர்வு, சாதிய வெறுப்புணர்வு, ஜாதி வச்சுதான் தமிழினத்தை கட்ட முடியுன்ற ஒரு பொய்யான தமிழர்களுக்கு எதிராக மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை அவர் வைக்கிறார். தமிழரசனுக்கு எதிரான கருத்தை அவர் முன்வைக்கிறார். அப்ப தமிழரசன் சொன்னதுக்கு எதிராக, தேசிய தலைவர் பிரபாகரன் சொன்னதற்கு எதிராக பேசக்கூடிய ஒருவர் நாங்கள் தமிழ் தேசியவாதியாக பார்த்ததில்லை. அதே மாதிரி அவர் நைதல் படை கட்டுவேன், மீனவனை காப்பாற்றுவேன் அப்படின்னு டயலாக் விட்டுட்டு அதற்காக அந்த இளைஞர்களை எல்லாம் உசுப்பேத்தி விட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் எந்த எதிர்ப்பையும் அதற்காக சிங்கள அரசுக்கு எதிராக பதிவு செய்யாத ஒரு போலியான ஒரு நடவடிக்கை செய்யக்கூடியவர்கள் நாங்கள் எங்களுக்கு பெரிய மரியாதை இருந்தது கிடையாது. அவர் நாங்கள் பொருட்படுத்தியது கிடையாது. ஆனால் ஒரு கொலை முயற்சி நடக்கக்கூடிய அதற்கான உரையாடலில் அவர் பெயர் வருவது, பொறுப்பாளர் பெயர் வருவது என்பது அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது எங்களை. இதனால அந்த கட்சியை நாங்கள் பொறுப்பாக சொல்லல, அந்த அவரை நாங்கள் பொறுப்பாக சொல்லலாம். இது குறித்து அரசு விசாரிக்க வேண்டும், காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை சமயத்தில் நாங்கள் முன்வைக்கிறோம். நாகை திருவள்ளுவன் அவர்கள் தனித்து இல்லை, நாங்கள் எல்லாம் உடன் இருக்கிறோம். அப்படி அவரை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் எங்கள் அனைவரையும் எதிர்ப்பதாகத்தான் நாங்கள் அந்த எதிரிகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். இதுல இன்னொன்னு நான் இதுல ஏதோ நாகை திருவள்ளுவனுக்கு மட்டும் தான் ஆபத்து இருக்குன்னு நினைக்குவானா? இப்படி பண்ணவங்களால நாளைக்கு சீமானுக்கும் ஆபத்து இருக்கு. ஏன்னா இது பூரா கூலிப்படை தான். யார் வேணாலும் ஏவனா, யார வேணாலும் காசு கொடுத்தா. அதனால தெளிவா இருக்கு. சீமானுடைய பாதுகாப்புக்கும் சேர்த்து தான் நாங்க இங்க பேசி இருக்கிறோம். அவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், ஆனா அவர் தான் உயிர். எங்களை வெட்டுற கத்தி அவரையும் வெட்டும், அவ்வளவுதான். இல்ல, இன்னும் நீங்க கேட்ட கேள்விக்கு நூறு அதை சேர்த்து பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஜூலை 7 நீங்க கேட்டீங்க. ஜூலை 5 தான் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை நடந்திருக்கு. அப்ப ஜூலை 5க்கு முன்னாடி தான் அந்த செய்தி உரையாடல் இருக்கு. அப்படின்னா ஜூலை 5 அந்த சம்பவம் நடக்கலன்னா வேற ஏதாவது சம்பவம் நடந்திருக்கலாம்ல, நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப பத்திரம் நம்ம அப்ப ஜூலை 5 அந்த சம்பவம் நடக்கலன்னா நாகத்திற்கு ஏதாவது அவருக்கு எதிரான ஒரு நிகழ்வு நடந்திருந்தா இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் உட்கார்ந்து பரிதவிச்சுட்டு பேசுற மாதிரி தான் வரும். ரெண்டாவது அருந்ததியர் மக்கள் வெறுப்பு என்கிற அவங்கள ஒரு இன ரீதியான பாகுபாட்டு அரசியலை முன்வைக்கிற ஒரு வெறுப்பு அரசியலை தான் முன்வைக்கிறாங்க. இதுதான் பாசிசத்தினுடைய உச்சம். அது தமிழ்நாட்டில் இவங்க வடிவத்தில் இருக்கிறத ஏற்க முடியாது. அதனாலதான் இந்த எதிர்ப்பு உணர்வு இயல்பாவே அருந்ததியர் மக்களையும் அருந்ததியர் தலைவர்களையும் பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குது. உள்ளுக்குள்ள 1000 விஷயம் இருக்கலாம், அது வேற. ஆனா அதை தாண்டி இவங்க போறது எக்ஸ்ட்ரீமா போறாங்க. அதனால அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? மனு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப மேற்கொண்டு நாங்க டிஜிபி சட்ட ஒழுங்கு கொடுத்திருக்கிறோம்.
சட்டப்பூர்வமாகவும் நம்ம உரிய அளவில் அவருக்கு பாதுகாப்பு வழங்கிடும். ஏன்னா சட்டத்தில் பட்டியல் சமூக தலைவர்களுக்கான பாதுகாப்பு வழங்கிடக்கூடிய சட்ட பிரிவில் அரசமைப்பு சட்டம் வழியா குற்றவியல் சட்டம் வழியா எல்லாத்துலேயுமே நமக்கு அதில் பிரிவு இருக்கு. அரசமைப்பு சட்டம் வழியாவே இருக்குது பாதுகாப்பு அளிக்க வேண்டியது இருக்கு. அந்த பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அளிக்கலன்றப்ப இந்த பிரச்சனை வந்த பிறகு காவல்துறை இதையே காரணமாக எடுத்து தலைமை சீஃப் செக்ரட்டரியும் உள்துறை செயலாளரும் உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தமிழ்நாட்டு முதலமைச்சரும் இதில் கவனம் செலுத்துவார். அவர் இன்னும் சொல்ல போனா நேரடியாக உங்களை சந்திச்சு நாங்க பேசுவோம். அது சம்பந்தமா பேசுவோம். முதல்வரை நேரடியாக சந்திப்பாங்க. ஏன்னா இதுல வந்து மதிமுக இருக்காங்க, அண்ணன் வைகோ இருக்காங்க, துறை வைகோ இருக்கிறாங்க, விசிகால வந்து தலைவர் திருமாவளவன் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க, மனித உரிமை கட்சி எல்லாமே ஆளுங்கட்சியோட திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி. தமிழ் புலிகளும் கடந்த 4 தேர்தலாக திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி தலைவர். அந்த அடிப்படையில் அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்வது திமுக தன் முதல்வருக்கு இருக்குது. இந்த ஆட்சியை உருவாக்குவதில் பங்களிப்பு செய்த இயக்கமாக இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த பாதுகாப்பை உறுதி செய்வாங்க என்ற நம்பிக்கை இருக்கு.